ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம 2026 ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வந்து பார்க்க போகிறோம். இது எங்கே வாங்கியிருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் கிராக்கர்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கோம். எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷம் ஃபஸ்ட் அன்பாக்சிங் வந்து கண்ணன் கிராக்கர்ஸ் தான் வந்து பண்ணுவோம். இந்த வருஷம் அதே போல் கண்ணன் கிராக்கர்ஸில் ஆர்டர் வந்து போட்டிருந்தோம். அதோட பார்சல் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. பேக்கிங் வந்து ஓகே தான், பரவாயில்லாமல் வந்து இருக்குது. பெருசாக டேமேஜ் ஆகலை. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கொஞ்சம் குத்துருக்கு. ஆனால் ப்ராடக்ட்லாம் இது வெளியில் போகல. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் கிராக்கர்ஸோடைய மினிமம் ஆர்டர் வந்து சீக்கிரமே ரொம்ப ஹை ஆகிட்டாங்க. மினிமம் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா. இந்த பாக்ஸ் நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா 2686 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம். இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் 8ஆம் தேதி போட்டேன். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி போட்டேன். என்னோடய பார்சல் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி நைட்டே வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து போட்டாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 11ஆம் தேதி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்சல் வந்து வந்துடுச்சு. அதாவது ரொம்பலாம் டைம் எடுக்கலை. எனக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா பார்சல் போட்டு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் கண்ணன் கிராக்கர்ஸ் நான் வந்து மேட்டூரில் போடாதீங்க, A1ல் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி A1 வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் A1ல் போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கம்மியாகலை. A1ல் இதுக்கு 320 ரூபா வந்து வாங்கிட்டாங்க. ஆனால் மேட்டூருக்கு இது பரவாயில்ல. மேட்டூர் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கூட தான் வந்து போடுவாங்க. கண்ணன் கிராக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அந்த வருஷம் சில ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தான் வந்து வாங்கியிருக்கோம். இப்போ இந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கோம், அவங்க என்ன பிராண்டில் வந்து கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ ரேட்டுன்னு எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா தீபாவளி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தொடர்ந்து அன்பாக்சிங், ரிவ்யூ, டெஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஹாய் வியூவர்ஸ், வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸை வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணிட்டோம். முதல்ல முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கான்னு வந்து பார்க்கணும். ஏன்னா கண்ணன் கிராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரம் ஒரு சில ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் போட்டது போடாமல் விட்ருவாங்க. ஒரு சில நேரம் நம்ம போட்டதுக்கு வந்து அப்படியே மாற்றி வந்து கொடுத்துருவாங்க. போன வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பிரச்சனை இருந்ததே வந்து கிடையாது. ஆனால் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டப்போ அந்த மாதிரி நடந்துடுச்சு. ரெண்டாவது ஆர்டர் நான் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ் ஆன ப்ராடக்ட்லாம் போட சொல்லியிருந்தேன். அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கணும் ஒவ்வொன்றா எடுத்து வந்து பார்க்கலாம். அது என்ன பிராண்ட், அது எவ்வளோ ரேட்டு, அது எப்படி வெடிக்கணும் முதற்கொண்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ட்விங்க்லிங் ஸ்டார் ஷார்ட்டை அதில் 5 பாக்ஸ் வந்து போட்டிருந்தோம். 5 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 70 ரூபா தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பாம்பு மாத்திரை, இதில் 5 பாக்ஸ் வந்து போட்டிருந்தேன். இந்த ப்ரீத்தி பாம்பு மாத்திரை நல்லாவே வந்து இருக்காது. நான் எல்லா வருஷம் வாங்கியிருக்கேன். இந்த வருஷம் வேறு பிராண்டு கொடுப்பாங்க பார்த்து இது தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10 வச்சா பிடிக்கவே பிடிக்காது. சரி, இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடியால் பேப்பர் பாம்பு 1/4 கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து கொடுத்துருக்காங்க. நல்லவேளை எப்பயும் கொடுக்குற பிராண்ட் இல்லாமல் இந்த டைம் வேறு கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன வருஷம் வாங்கினதுலாம், ஏன்னா போன வருஷம் அவங்க கொடுத்த 1/4 கிலோலாம் சுத்தமாக வந்து வெடிக்கவே வந்துல்லை. இது வெடிக்கணும் வந்து நம்புகிறேன். டெஸ்டிங் பண்ணுறப்ப தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு அடியால் பேப்பர் பாம்பு போட்டிருந்தோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா. இதில் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே இந்த வருஷம் வேறு பிராண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு வந்து நினைக்கிறேன். VKSன்னு போட்டிருக்கு. வடக்கம்பட்டியா என்னென்னு தெரியலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 2 இன்ச்சு 3 பீஸில் பிராண்டில் வந்து போட்டிருந்தேன். ஆனால் ஜெயரூபியில் போய்ட்டு கொடுத்துருக்காங்க. ஜெயரூபி வந்து பார்த்திங்கன்னா மட்டித்தனமாக இருக்கும், நல்லாவே வந்து இருக்காது. எதுக்கு இந்த பிராண்டில் போட்டான்னு வந்து தெரில. ஏன் சொல்கிறேன்னா ஜெயரூபியில் சில பைப் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய்ட்டு வெடிக்காமல் அந்த பால் வந்து கீழே வந்து விழுந்திருக்கு. அது சில பேர் தலையிலே விழுந்திருக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால நான் ஜெயரூபி வாங்கவே வந்து மாட்டேன். இவங்க எதுக்கு ஜெயரூபி கொடுத்தாங்க தெரியல. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பிராண்டு தான் வந்து வரும். ஸோ வெற்றி பிராண்டு கொடுப்பாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் ஜெயரூபியில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே சேம் கலர் தான் வரும் போல். சீக்கிரமே எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 7 ஷாட்டு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் கிராக்கர்ஸ் உருப்படியாக வந்து இருக்காது. 57 ரூபா சம்திங் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். இதனால் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்காது. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி ஒன்று வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். கொடுத்துருக்காங்க. மருந்து கொட்டி போய் தான் இருக்குது. எல்லாம் நல்லா செதறுது. நெக்ஸ்ட்டு இந்த பேலன்ஸ் பாம்பு மாத்திரை. அடுத்து வந்து பார்த்தோன்னா 1K வாலா வடக்கம்பட்டி வந்து போட்டிருந்தோம். அது வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் நினைக்கிறேன். ஆனால் வடக்கம்பட்டின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் வடக்கம்பட்டி பிராண்டு மாதிரியே தெரியலை. ஏன்னா வடக்கம்பட்டின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. வடக்கம்பட்டியில் இந்த VKM, VBMனு நிறையா இருக்கும். அதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் வந்து வரும் பாக்ஸில். இதில் எதுவுமே வந்து வரல. ஆனால் ஓரளவு வெயிட்டாகவே வந்து இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபா தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கவுண்ட் 1000 வாழலாம் ஒன்று வந்து போட்டிருந்தோம். இது வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா. இதுவும் செம்ம வெயிட்டாக வந்திருக்கு. கண்ணன் கிராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கவுண்ட் வாழலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். ஸோ இந்த வருஷம் ஒன்று வந்து போட்டிருந்தோம். இதில் ஒன்று வடக்கம்பட்டியில் ஒன்று கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 100 வாழால 2 போட்டிருந்தோம், 2 கொடுத்துருக்காங்க. கண்ணன் கிராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் வாழால வந்து ஆவரேஜான ஃபங்க்ஷன் தான் வந்து இருக்கும், ரொம்ப சவுண்ட்லாம் கேட்காது. ஆனால் ஓரளவுக்கு இந்த ரேட்டுக்கு வந்து நல்லா வந்துருக்கும். இதோட ரேட்டு 33 ரூபா சம்திங் வந்து வந்துச்சு. இதில் 2 போட்டிருந்தோம், கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 இன்ச்சில் 2 பீஸ் போட்டிருந்தோம், 2 இன்ச் பைப்பு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 56 ரூபா தான். ரெட் அண்ட் க்ரீன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அதிசயமாக வந்து இருக்குது. ஆனால் கண்ணன் கிராக்கர்ஸ் அப்படி நம்பிட முடியாது. பாக்ஸில் போட்டிருக்கோம், ஆனால் வெடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கோல்டோ சில்வரோ தான் வந்து வரும். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் வழக்கமான பிராண்டு கொடுக்காம இந்த வருஷம் வேறு பிராண்டு கொடுத்துருக்காங்க, வேறு பாக்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ வெடித்து பார்த்தா தெரிஞ்சிடும் எப்படி இருக்குங்கிறது. ரெட் அண்ட் க்ரீன் வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பாட்டில் அசோகா போட்டிருந்தோம், காசி பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன், இது ஆவரேஜ் தான் வந்து இருக்கும். இருந்தாலும் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், அதுக்காண்டி தான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா கிட்ட வந்துச்சு. நெக்ஸ்ட்டு எஸ்பிடியோட பீக்காக்கு. எஸ்பிடி வந்து சூப்பராக வந்துருக்கும், ரெட் அண்ட் க்ரீன் ஃபங்க்ஷன் வந்து வரும். எப்போயுமே எஸ்பிடி தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க லாஸ்ட் 2 இயர்ஸாக. ரெட் அண்ட் க்ரீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக வந்து வருது. டைமிங் ஓரளவு நல்லாவே வந்திருக்கு. ஏன்னா உங்கள்கிட்ட பீக்காக் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா சம்திங் தான். அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்த்தாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் சீக்கிரமே டெஸ்டிங் வந்து போட்டுருவோம். அடுத்தது சோட்டா ஃபேன்சி, 1.25 இன்ச் சோட்டா ஃபேன்சி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பிராண்ட் வந்து மாற்றிருக்காங்க. அதாவது எப்போயுமே வழக்கமாக கண்ணன் கிராக்கர்ஸில் கொடுக்குற பொருள் எதுவுமே இந்த வருஷம் வரலன்னு நினைக்கிறேன், அந்த பாம்பு மாத்திரையை தவிர்த்து. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு பிராண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க. வழக்கமாக கொடுக்குறது எதுவுமே கொடுக்கல. அது ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் எப்படின்னு இந்த கன்ஃபார்ம் நம்ம சொல்லிட வந்து முடியாது, வெடித்து பார்த்தா தான் வந்து தெரியும். ஏன்னா பாக்ஸில் வேறு கலர் இருக்கும், உள்ளே வர்றது வேறு கலராக கூட வந்து இருக்கலாம். இது சில்வர்னு இதிலே போட்டிருக்கு, அப்போ கண்டிப்பாக சில்வர் தான் வரும். நெக்ஸ்ட்டு டிஸ்கோ சவர். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா கிட்ட வந்து வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் கலர் வந்து வரும். ஆனால் கண்ணன் கிராக்கர்ஸில் கொடுக்குறதுல 5 டிஃப்ரெண்ட் கலர் வந்து வராது, கோல்டு சில்வர் தான் அதிகமாக வந்திருக்கும். இது எப்படி இருக்குங்கிறத 10 வச்சு சீக்கிரமே வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் சவர் போட்டிருக்காங்க. நான் ஒரு டிஸ்கஸ் சவர் தான் போட்டேன். ரைட்டு, வேறு ஏதோ ப்ராடக்ட்லாம் சொல்லிட்டு இதை மாற்றி போட்டாங்கன்னு வந்து நினைக்கிறேன். கடைசியில் லிஸ்ட்டாக பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட்டு பிஜிலி வெடி 5 பாக்கெட் வந்து போட்டிருந்தேன். 5 பாக்கெட் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பாக்கெட் கிடக்கு, மிச்சது வந்து பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். பிஜிலி வெடி பொறுத்த வரைக்கும் கண்ணன் கிராக்கர்ஸை குறைய சொல்ல முடியாது. வெறும் 22 ரூபா தான். இதோட ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக வந்துடும், நல்ல சவுண்டில் வெடிக்கும். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் செக்கர் டீலக்ஸ் போட்டிருந்தேன். இதோட ரேட்டு 85 ரூபா. இதுவுமே காசி பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்ட் ஆவரேஜாக தான் வந்து இருக்கும். டெஸ்டிங் போட்டு பார்த்துருவோம் சீக்கிரமே எப்படி இருக்குங்கிறத. நெக்ஸ்ட்டு பேப்பர் பாம்பில் 1/2 கிலோ போட்டிருந்தோம், அதில் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்ணன் கிராக்கர்ஸ் பேப்பர் பாம்பு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோனா 1/4 கிலோ இருக்காது, 1/2 கிலோனா 1/2 கிலோ வந்து இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா 350-400 கிராமோ தான் வந்து இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ரேட்டு கம்மி. இதோட ரேட்டு வேறு 60 ரூபா தான். இதில் ஒன்று போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கங்கா ஜமுனா ஒன்று வந்து போட்டிருந்தோம், கொடுத்துருக்காங்க. ஓரளவு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் வெடித்து பார்த்தா தான் தெரியுது எப்படி இருக்குங்கிறது. எப்போயுமே உங்களோட கங்கா ஜமுனா சவுண்டாக வெடிக்காது, நார்மலான ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுக்கும். ஏன்னா ரேட்டு ரொம்ப கம்மி, 37 ரூபா என்னமோ தான். இதில் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலர் ஸ்மோக் போட்டிருந்தோம், அதில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்ணன் கிராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே கலர் ஸ்மோக் நல்லா வந்திருக்கும், நல்ல டைமிங்கில் வரும். அந்த காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாக வந்திருக்கும். 90 ரூபா ரேஞ்சு தான், நல்லாயிருக்கும். இதில் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் 3 பிஜிலி, அந்த 5 பாக்கெட்டு போட்டதில் அது இருக்குது. அடுத்ததாக பேபி ராக்கெட்டு. போன வருஷம் இதே பேபி ராக்கெட்டு தான் கொடுத்தாங்க காசியில். ரொம்ப மொக்கையாக கேவலமாக இருந்துச்சு, நல்லாவே வந்து இல்லை, மேலே போகாது. இந்த வருஷம் அதான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வருஷம் நல்லா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் சீக்கிரமே. இதோட ரேட்டு வெறும் 24 ரூபாயோ 27 ரூபாயோ தான். நெக்ஸ்ட் வந்து ட்ரோன் ஹெலிகாப்டர் வந்து போட்டிருந்தோம், அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரேட்டு வெறும் 50 ரூபா தான். இதோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும், ரெட் அண்ட் க்ரீனில் நல்லா ஹைட்டு போகும். ஸோ இதில் ஒன்று ஆர்டர் போட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபோட்டோ ஃப்ளாஷு, வெறும் 33 ரூபா தான். இது செம்ம டைமிங்கில் இருக்கும், சூப்பராக வந்திருக்கு ஒரு ஃபங்க்ஷன். இதில் ஒன்று ஆர்டர் போட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 24 டீலக்ஸு. சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து இருக்கும், ஆனால் இந்த காசுக்கு ஒருத்தாக தான் வந்திருக்கும். ரேட்டு ரொம்ப கம்மி, அதனால் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 32 ரூபா தான். அடுத்து 50 டீலக்ஸு. இதில் ஒன்று வந்து போட்டிருந்தேன். ஆனால் இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக கொடுக்குற பிராண்டு இல்லை. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு ஏதோ பிராண்டில். ஸோ சவுண்டு நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், வெடித்து பார்க்குறப்ப தெரிஞ்சிடும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபா தான் வந்து வந்துச்சு. வெடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ஆனால் ஃபங்க்ஷன் நல்லா இருக்குமான்னு தெரில. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் 2 பாம்பு மாத்திரை டப்பா கிடக்கு. அடுத்தது 100 வாழை டீலக்ஸு. இதில்
எப்போவுமே கண்ணன் கிராக்கர்ஸ் ஆர்டர் போகிறப்போ 100 டிலைஸ் வந்து போட்டுருவோம். ஏன்னா இங்கே மட்டும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும், கம்மி ரேட்டுக்கு. ஃபங்க்ஷனுமே நல்லா தான் வந்துருக்கும். ரொம்ப சவுண்டு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல சவுண்டில் வந்து வெடிக்கும். இதில் ஒன்று போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வேறு 130 ரூபா தான். கடைசியாக வந்து பார்த்தோன்னா 30 ஷாட்டு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன், 350 ரூபா. இது வரைக்கும் கண்ணன் கிராக்கர்ஸ் இந்த பிராண்ட் நான் பார்த்ததே வந்து இல்லை. போன் ஃபயர்னு சொல்லிட்டு கம்பெனிஸ்ன்னு இருக்குது. இது போன் ஃபயர் ஃபைரோடெக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்க போகுன்னு தெரில ஃபங்க்ஷனு. கண்ணன் கிராக்கர்ஸ் 30 ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரம் நல்ல பிராண்டு கொடுத்துருவாங்க, ஒரு சில நேரம் மொக்க பிராண்டு வந்துடும். இது எப்படி இருக்க போகுன்னு தெரில, ரொம்ப புதுசு. ஸோ 10 வச்சு பார்த்தா தான் தெரியும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பீமா பிராண்டு கொடுப்பாங்க, இல்லை ராமலட்சுமி கொடுப்பாங்க, இல்லை வெற்றி பிராண்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிராண்ட்ஸ் தான் வந்து வரும். ஸோ இந்த டைம் புதுசாக ஒரு பிராண்டு கொடுத்துருக்காங்க. ரேட்டும் அதிகம், 350 ரூபா இந்த வருஷம். எப்படி இருக்குன்னு இதேமாரி சீக்கிரமே 10 வச்சு வந்து பார்த்துடலாம். ட்ரோன் லெகசி நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸோ நல்லா இருக்குன்னு வந்து நினைக்கிறேன். டெஸ்டிங் சீக்கிரமே வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எம்டி வந்து பண்ணிட்டோம். நம்ம பாக்ஸை திருப்பி ஓப்பன் பண்ணிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ரெண்டில் வச்சுருக்கக்கூடிய அட்டை அந்த கேப் விழுகாமல் இருக்காண்டி. இப்போ பார்த்திங்கன்னா வந்து தெரியும் 2686 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் வந்து போட்டிருந்தோம், கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருந்தேன் டிஸ்கோ சார் வந்து 2 இருக்குது, எதுக்கு பதில் மாற்றி போட்டாங்கன்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டின் பீர் ஃபவுண்டன் இல்லை போல், அதுக்கு பதில் வந்து மாற்றி போட்டிருக்காங்க. பரவாயில்ல தான், அதுக்கு இது போட்டது ஓகே தான். ஆனால் அதை சொல்லிட்டு பண்ணலாம். ஆனால் கண்ணன் கிராக்கர்ஸில் என்றைக்குமே சொல்லிட்டு பண்ணவே வந்து மாட்டாங்க. ஏன்னா இப்போ 2 டிஸ்கோ சார் வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நான் வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருப்பேன். ஆனால் அது மட்டும் கண்ணன் கிராக்கர்ஸில் எப்போயுமே பண்ணுறதே வந்து கிடையாது. ஃபோன் அடித்தா நம்ம எடுக்க போகிறோம், அதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. டின் பீர் ஃபவுண்டன் இல்லை, டிஸ்கோ சார் தான் இருக்குது சொல்லியிருந்தா, சரி எனக்கு அது வேணாம், வேறு ஒரு ப்ராடக்ட் போடுங்க அந்த ரேஞ்சில்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஓகே பரவாயில்ல, போட்டாங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். எதுவுமே வந்து மிஸ் ஆகலை, எல்லாமே கரெக்டாக தான் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அட்டை தான், உள்ள ஒன்றும் இருக்காது. இப்போ வந்து பாக்ஸ் வந்து எம்டி பண்ணிட்டோம். 2686 ரூபாய்க்கு எவ்வளோ கிராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். இதுவே இந்த வருஷம் கம்மி. 2600 ரூபாய்க்குலாம் போகிறோம்னா இன்னுமே கிராக்கர்ஸ் அதிகமாக வந்து வரும். மற்ற வருஷம்லாம் இந்த வருஷம் ரேட் அதிகமாகிடுச்சு. கண்ணன் கிராக்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக வந்து ஏற்றிட்டாங்க. ஸோ கிராக்கர்ஸ் வந்து கம்மியாக வந்துருக்கு. ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இப்போ கண்ணன் கிராக்கர்ஸ் இல்லை. ஓரளவுக்கு எல்லாமே குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இல்லைன்னு சொல்லிடவே வந்து முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்காண்டி தான் வாங்கியிருக்கேன். இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வெடிக்கிறக்காண்டி வாங்கலை, முழுக்க டெஸ்டிங்காண்டி தான். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக டெஸ்டிங் வீடியோஸ் வந்துகிட்டே வந்துருக்கும். இல்லை எதை முதல்ல டெஸ்டிங் போடலாங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது மட்டும் கிடையாது, இனி வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. டெஸ்டிங் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து வரும். கிராக்கர்ஸோடைய அன்பாக்சிங், டெஸ்டிங், ரிவ்யூன்னு எல்லாத்தையும் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வருஷம் கண்ணன் கிராக்கர்ஸுடைய ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ நம்ம தான் வந்து போடுறோம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வேறு யாருமே வந்து வீடியோ போடலன்னு தான் வந்து நினைக்கிறேன் இந்த வருஷம். எப்பயும் போல் எனக்கு ஆர்டர் போட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா பார்சல் வந்து வந்துருச்சு. பெருசாக எதுவும் டேமேஜ்லாம் வந்து ஆகலை. எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று மட்டும் இல்லை, அதுக்கு மேலே வேறு ப்ராடக்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அன்பாக்சிங் வந்து ஓகே தான், எந்த இஷ்யூமே வந்து இல்லை. சீக்கிரமே டெஸ்டிங் பண்ணி இது எல்லாமே எப்படி இருக்குங்கிறதையும் வந்து பார்த்துருவோம். அப்புறம் நீங்கள் இந்த வருஷம் கண்ணன் கிராக்கர்ஸ்னில் எங்கே கிராக்கர்ஸ் ஆர்டர் போட்டாலுமே சீக்கிரம் ஆர்டர் போட்டுருங்க. நான் அந்த வருஷம் இந்த ஆகஸ்ட்டு இல்லை செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்லாம் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ஆர்டர் போட மாட்டேன். ஏன்னா அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரேட்லாம் எங்கேயோ வந்து போயிடுச்சு. ஸோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹெவியாக ஏறப்போகுது. நிறையா ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் டிமாண்டும் ஆயிரும். ஸோ டிமாண்ட் ஆகிடுச்சுன்னா ரேட்டு வந்து பயங்கரமாக ஏற்றிடுவாங்க. ஸோ யார் வாங்குறதுனாலும் சீக்கிரமே வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப லேட்டாக வாங்கினீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் கொடுத்து கிராக்கர்ஸ் வாங்குற மாதிரி வந்திருக்கும். டிரான்ஸ்போர்ட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் 320 ரூபா வந்து போடுறாங்க. சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஆயிரும். ஸோ ஆர்டர் போடுறீங்கன்னா சீக்கிரமே போட்டுக்கோங்க, அதுதான் வந்து நல்லது. அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஒரு சில ஷாப்ஸ் வந்து சொன்னீங்க அங்கெல்லாம் வந்து வாங்கி அன்பாக்சிங் போடணும். ஸோ அதில் ஒரு சில ஷாப்ஸ் இந்த வருஷம் நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டேன். அடுத்தடுத்து அந்த அன்பாக்சிங் வந்து வந்துடும். இந்த வருஷம் வேறு எதுவும் ஷாப் வந்து ட்ரை பண்ணணுன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தொடர்ந்து கிராக்கர்ஸ் பற்றின வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.